அத்தை அத்தை, அடி ஏன் அப்படி கத்திட்டு வர? வெளியே வந்து உங்க மகன் செய்யறத பாருங்க அத்தை. ஏண்டி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? மொட்டை இன்னைக்கு என்ன ஏழ்றைய குடிச்சோ தெரியலையே. வெளியே ஒரு பொண்ணோட பேசிக்கிட்டு இருக்காரு அத்தை. அடி அவன் அந்த அளவுக்குலாம் ஒருத்தலேடி. நீங்க வெளியே வந்து பாருங்க அத்தை அந்த கூத்த. சுசி மேடம், உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் என்கிட்ட கேளுங்க சுசி மேடம். உங்களுக்கு பண்ணாம நான் யாருக்கு பண்ண போறேன்? சுசி மேடம், உங்களுக்காக தான் நானே. என்கிட்ட கேளுங்க சுசி மேடம், நான் பண்ணி தரேன். கமல் சார், எனக்கு வாடகைக்கு ஒரு வீடு வேணும், நீங்க பார்த்து தரீங்களா? சுசி மேடம், வீடா? உங்களுக்காக இந்த உலகத்தையே கொடுக்கலாம் சுசி மேடம். சாதாரண வீடு தானே சுசி மேடம், நான் பார்த்து தரேன். நான் ஹெல்ப் பண்றேன் சுசி மேடம், நான் ஹெல்ப் பண்றேன். அத்தை இங்க பாருங்க அத்தை எப்படி பேசிக்கிட்டு இருக்காருன்னு. இருடி இந்த மொட்டையிட்ட என்னன்னு கேட்கலாம். பொறுமையா நில்லு. யாருமா நீ இங்க இவங்களோட என்ன பேசிக்கிட்டு இருக்க? அம்மா, யாரா இருந்தா உனக்கண்ணா? எப்பயுமே அடுத்தவங்க விஷயத்துல தலையிடுறதே உன் வேலையா போச்சு. ஒழுங்கா வீட்டுக்குள்ள போய் வேலையை பாரு. ஏன்டா இப்ப என்னத்தை கேட்டுவிட்டேன்னு இவ்வளவு கோவப்பட்டு கிடக்குற? அந்த பிள்ளை யாருன்னு தானே கேட்டேன். அம்மா, இவங்க தான் சுசி மேடம். எங்க ஆபீஸோட குயினே இவங்க தான். இவங்கள மாதிரி ஒரு அழகிய பார்க்கவே முடியாது. இவங்களுக்கு ஹெல்ப் பண்றதே நமக்கு கிடைச்ச புண்ணியம். அதை தெரிஞ்சுக்க. கமல் சார் எனக்கு வெக்கமா இருக்கு கமல் சார். நான் உங்களை மாதிரி யாரும் இவ்வளோ அழகா பேச முடியாது. ஆண்டி, என்னை பத்தி நானே சொல்றேன் ஆண்டி. நான் கமல் சார் ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்றேன். அதனால தான் அவர் வீட்டு பக்கத்திலே ஒரு வீடு பார்க்கலான்னு வந்தேன். எனக்கு ஏதாவது ஹெல்ப்னா அவர் பண்ணுவாரு, அவருக்கு ஏதாவது ஹெல்ப்னா நான் பண்ணலாம்ல ஆண்டி, அதனால தான். அத்தை பாருங்க அத்தை எப்படி பேசுறாங்கன்னு. நேற்று கூட உங்களுக்கு தக்காளி சோறு உருளைக்கிழங்குலாம் செஞ்சு கொடுத்தேன்ல அத்தை, பார்த்துக்கிட்டே நிற்கிறீங்க. அடி ஆமாடி, நேற்று தக்காளி சோறு உருளைக்கிழங்கு நல்லா இருந்துச்சு. அதை கூட நான் உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். ஐயோ அத்தை, முதல்ல அந்த பிரச்சனை என்னன்னு கேளுங்க அத்தை. சரி இரு, இந்த மொட்டையிட்ட என்னன்னு கேட்குறேன். டேய் என்னடா இந்த பிள்ளை என்னென்ன பேசிக்கிட்டு இருக்கு, பேசாம நிக்கிறேன். இங்க உன் பொண்டாட்டி வேற என்னைய குறைஞ்சிக்கிட்டு இருக்கா. அம்மா, இப்ப என்ன நடந்துச்சுன்னு நீ சாட்டிக்கு பேசிக்கிட்டு இருக்க? படிச்சவங்கன்னா அப்படிதான் பேசுவோம். படிக்காதவங்களுக்கு என்ன தெரிய போகுது? அது இல்லாம இந்த காலத்துல அழகான பொண்ணுங்க வாழ்றதே கஷ்டம். அவங்களுக்கு ஒரு உதவி பண்றது அவ்வளவு தப்பா? படிச்சிருந்தா தானே உங்களுக்கு தெரிய போகுது. படிப்புனா என்னன்னு தெரியாமலே வளர்ந்த உங்களுக்கு எங்க தெரிய போகுது? ஏண்டா படிக்க வச்ச என்கிட்டயே படிப்புனா என்னன்னு கேக்குறியா? அன்னைக்கே உங்க அப்பன் சொன்னாரு, இவனை படிக்கலாம் வைக்க வேணாம், மாடு மேய்க்க அனுப்புன்னு. நான் தான் கேட்காம உன்னை படிக்க வச்சேன். அதுக்கு தான் இன்னைக்கு என்னைய பார்த்தே இந்த கேள்வி கேட்குற. ஆண்டி கோவப்படாதீங்க. கமல் சார் நீங்களும் கோவப்படாதீங்க. என்னால உங்க குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வர வேணாம். அதுவும் உங்களை மாதிரி ஒரு ஜென்டில்மேனுக்குலாம் பிரச்சனை வரக்கூடாது கமல் சார். ஐயோ சுசி மேடம், எங்க அம்மாவுக்கு யார்கிட்ட எப்படி பேசணுன்னே தெரியாது. எல்லாத்துக்கிட்டையும் அப்படியே தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதை பத்தியெல்லாம் நீங்க கவலையே படாதீங்க. இவங்களுக்கெல்லாம் படிச்சவங்கள்ட்ட எப்படி பேசணுன்னே தெரியாது. நீங்க கவலைப்படாதீங்க சுசி மேடம், நான் உங்களுக்கு வீடு பார்த்து தரேன். ஏன் எங்க வீட்டு மாடியில கூட நீங்க குடியிருங்க. ஏண்டா மொட்டை மூளை குழம்பிருச்சா? நம்ம வீட்டுல எங்கடா மாடி இருக்குது? அம்மா, சுசி மேடத்துக்காக நம்ம வீட்டு மொட்டை மாடியில ஒரு வீடு கூட கட்டுவேன். அவங்க அந்த அளவுக்கு நல்லவங்க, குறிப்பா ரொம்ப அழகானவங்க. அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்யலாம். அதனால நீ பேசாட்டுக்கு. ஏங்க பார்த்து பேசுங்க. இன்னொருத்தவங்களுக்காக அத்தையவே எதிர்த்து பேசுறீங்க. அத்தை தாங்க நமக்கு தெய்வம். சாரு செல்லம், தெய்வத்தை நீ பார்த்ததே இல்லையா செல்லம்? இந்த அம்மாவை போய் தெய்வங்கிற? தெய்வம் இப்படிதான் உருளைக்கல்லு மாதிரி இருக்குமா? எந்த ஊர்ல இப்படி உருளைக்கல்லு மாதிரி தெய்வம் இருக்கு? அதனால உன் இஷ்டத்துக்கு ஏதாவது பேசாத சாரு செல்லம். யாரை பாத்திரா உருளைக்கல்லுங்கிற? மொட்டை மண்டையா? உன் மண்டையை பார்த்தா தான் உருளைக்கல் மாதிரி இருக்கு. இந்த டவுசர் போட்ட பிள்ளைய தெருவில் குடி வச்சுட்டு அவளை பார்த்து டெய்லியும் சொல்லுவில்ல நினைச்சுக்கிட்டு இருக்கியா மொட்டை மண்டையா? கை காலை முடிச்சு புரியே பார்த்து நடந்துக்கடா மொட்டை மண்டையா. அம்மா, நீ சொல்றதெல்லாம் கேட்க முடியாது. அப்படிதான் அவங்களுக்கு வீடு பார்த்து கொடுப்பேன். ஏன் இஷ்டம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது. இதை யாரும் கேட்கக்கூடாது. குறிப்பா நீ கேட்கவே கூடாது. அதுவும் இல்லாம இந்த ஊர்ல அவங்களுக்கு யாரையும் தெரியாது. அவங்க ஒரு பச்சை குழந்தை மாதிரி. அது இல்லாம அவங்க ரொம்ப அழகு வேற. நான் தாமா ஹெல்ப் பண்ணணும், வேற யாருமா ஹெல்ப் பண்ணுவா? ஏண்டா கடைசியா கேக்குறேன், அந்த பிள்ளைக்கு வீடு பார்த்து கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அம்மா, நான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா 1,00,000 தடவை முடிவு பண்ண மாதிரி. அதனால கண்டிப்பா நான் தான் வீடு பார்ப்பேன். 1,00,000 தடவை முடிவு இருக்கிற மூஞ்சிய பாரு மொட்டை மண்டையா. அவளுக்கு வீடு பார்க்கணும்னா நீ வீட்டுக்குள்ள வரக்கூடாது. என்னங்க அத்தை சொல்றது கேளுங்க. சாரு செல்லம், ஒருத்தருக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறது தப்பா? என்னையவே இந்த வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். கமல் சார் என்னால உங்க குடும்பத்துல பிரச்சனை வேணாம் கமல் சார். நான் எனக்கு நானே வீடு பார்த்துக்கிறேன். பாய் கமல் சார். பாய் கமல் சார்.
சுசி மேடம் நீங்க கவலைப்படாதீங்க சுசி மேடம், நான் உங்களுக்கு வீடு பார்த்து தரேன். இந்த தெருவு இல்லாட்டி என்ன, அடுத்த தெருவில் நான் உங்களுக்கு வீடு பார்த்து தரேன் சுசி மேடம். நீங்க கவலையே படாதீங்க, நீங்க எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க, நான் இருக்கேன். இந்த இடத்துல சில கெட்ட சக்திகள் இருக்கிறதுனால நம்ம இதுக்கு மேல பேச முடியாது சுசி மேடம். பார்த்து போங்க சுசி மேடம், பார்த்து போங்க சுசி மேடம். ஓகே கமல் சார், பாய். அப்புறமேல் கால் பண்றேன், பாய். அத்தை இங்க பாருங்க அத்தை, இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு. நான் எங்க வீட்டுக்கு போறேன் அத்தை. அடி இரு, அவசரப்படாத, கேட்டுக்கிட்டு இருக்கேன்ல. டேய் மொட்டை, கடைசி என்னடா சொல்ற? இனிமேல் நீ அந்த பிள்ளை கூட பேசக்கூடாது. அப்படி பேசினா நீ வீட்டுக்குள்ள வராத, அப்படியே போயிரு. நான் அப்படிதான் சுசி மேடத்து கூட பேசுவேன். நீங்க சொன்னீங்கிறதுக்காக என்னால கேட்கலாம் முடியாது. நான் ஒரு சுதந்திரமானவன், உங்ககிட்ட நான் அடிமையா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்பயே நான் அந்த வீட்டை விட்டு போறேன். இனிமேல் உங்க மூஞ்சில கண்டிப்பா நான் முழிக்கவே மாட்டேன். கோவம்னா கோவம்தான், ஆத்திரம்னா ஆத்திரம்தான், நான் தான். அத்தை என்னத்த அவர் என்னென்னமோ உளறிக்கிட்டு இருக்காரு. எப்பயுமே கொஞ்சமா உளருவாரு. இன்னைக்கு ஒருத்தி வந்தாங்கிறதுக்காக ஓவரா உளர்றாரு அத்தை. அடியே, அவன் எங்க போயிருப்பான்? அடிக்கிற வெயிலுக்கு சாயந்தரம் ஆனா வீட்டுக்கு வந்துருவான். வா நம்ம போய் தூங்கலாம். அந்த ஏசியை போட்டு விடு, செத்த நேரம் தூங்கி எந்திரிச்சோம்னா நல்லா இருக்கும். ஆமாத்த, எனக்கும் மனசு சரியில்லை, கொஞ்ச நேரம் தூங்கலாம். வாங்கத்த போலாம். பாருங்க மக்களே, ஒருத்தருக்கு உதவி பண்ணா கூட இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க நம்மள தப்பா தான் பேசுறாங்க. குடும்பஸ்தனோட வாழ்க்கை குதூகலமா இருக்குன்னு சொல்லுவாங்க, ஆனா இவ்வளவு கொடுமையா இருக்குன்னு இப்பதான் தெரியுது. சரி மக்களே, நம்ம எங்க போக முடியும்? அடிக்கிற வெயிலுக்கு நான் வீட்டுக்கே போறேன். நாளைக்கு திரும்பவும் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன் மக்களே. பாய். அப்புறம் இந்த லைக் பட்டன் ஒன்று இருக்கு, அதை ஒன்று தட்டி விடுங்க. இந்த சப்ஸ்கிரைபர் பட்டனும் ஒரு தட்டி விடுங்க. பாய் மக்களே, வரட்டும்.